இன்னைக்கு நம்ம ரிவ்யூ பண்ண போற வெஹிக்கிள் Hyundai Exter ஃபேஸ் லிஃப்டட் 2026 மாடல். இந்த Hyundai Exter பொறுத்தவரை அந்த அண்டர் 10 lakhsலயே வந்து ஒரு SUV ஸ்டைல்ல பாடி ஷேப் இருக்கணும் அப்படின்னு விரும்பக்கூடியவங்களுக்கு ஒரு மைக்ரோ SUV-யா வந்து Hyundai லான்ச் பண்ணியிருந்த ஒரு கார் தான். உள்ள நல்ல ஸ்பேஸ் ப்ளஸ் வந்து ஒரு மேசிவான லுக்ஸ் அந்த ப்ரைஸுக்கு, ப்ளஸ் வந்து ஒரு ப்ராக்டிக்கலான 4 சிலிண்டர் என்ஜின். உங்களுக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிஎன்ஜி ஆப்ஷன், அதுலேயுமே வந்து அந்த டுவல் சிலிண்டர் சிஎன்ஜி டெக்னாலஜியோட பூட் ஸ்பேஸை காம்ப்ரமைஸ் பண்ணாமல் வந்து நீட்டாக வந்து பண்ணியிருந்தாங்க. ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா லான்ச் ஆன போதே வந்து நம்ம எக்ஸ்டரோட ரிவ்யூ டீட்டெயிலாக வந்து பண்ணியிருந்தோம். இன்னைக்கு ரிவ்யூவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த எக்ஸ்டர் ஃபேஸ் லிஃப்டட் மாடலில் வந்து என்னென்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க, கூடவே வந்து அந்த ஏஎம்டி மாடலோட ஒரு டீட்டெயில்டான டிரைவ் ரிவ்யூ வந்து பார்க்க போகிறோம். நீங்கள் பார்த்துருக்கிற சக்கரம் கார்ஸ் அண்ட் பைக்ஸ், ஒருவேளை நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃபியூச்சர் அப்டேட்ஸ் எதுவுமே உங்களுக்கு மிஸ் ஆகும். இந்த ஃபேஸ் லிஃப்டட் Hyundai Exter பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாடியோட ஷேப் அவங்க எங்கேயுமே வந்து சேஞ்ச் பண்ணல. ஸோ ஷீட் மெட்டல் எல்லாமே வந்து சேம் தான். டிசைன் டீட்டெயிலிங் ப்ளஸ் வந்து இன்டீரியரில் வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் வந்து பண்ணியிருக்காங்க. இப்போ ஓவரால் பார்த்தீங்கன்னா அந்த வேரியன்ட்ஸையுமே வந்து அவங்க அந்த HX அப்படிங்கிற அந்த சீரீஸில் வந்து வேரியன்ட் நேமிங் பண்ணியிருக்காங்க. HX2, HX3, HX4, HX4 ப்ளஸ் HX6, HX8, HX10 அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வேரியன்ட்ஸ் வருது. ஸோ பேசிக்காக நம்ம அது ஒரு டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லணும்னா, உங்களுக்கு பேஸ் வேரியன்ட் பார்த்தீங்கன்னா HX2 வந்து ஒயிட்டில் மட்டும்தான் வந்து வரும், ஒயிட் கலர் மட்டும்தான் வந்து அவைலபிளாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா HX3லேருந்து எல்லா கலர்ஸுமே அவைலபிளாக இருக்குது. HX3லேருந்து அந்த AMT ஆப்ஷன் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு டோல் டவுன் வேணும் அப்படின்னா ஹையர் வேரியன்ட்ஸ் நீங்கள் போகிறது மாதிரி இருக்கும். கூட வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து அந்த ஆட்டோமேட்டிக் வேரியன்ட் அப்படிங்கிறதால அந்த ஸ்மார்ட் ஆட்டோ அப்படிங்கிற அந்த பேட்ஜிங்குமே வந்து உங்களுக்கு வருது. ப்ரைஸிங்கை பொறுத்தவரை உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பழைய எக்ஸ்டரில் இருந்து இந்த ஃபேஸ் லிஃப்டட் மாடலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேஸ் வேரியன்ஸுக்கு 16,000 ரூபாய் எக்ஸ்ஷோரூமில் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. டாப் வேரியன்ஸுக்கு வந்து ஒரு 6,000 ரூபாய் வந்து எக்ஸ்ஷோரூமில் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து ரொம்ப சிக்னிஃபிகண்டான ஒரு ப்ரைஸ் ஜம்ப் இல்லாமலே வந்து இந்த அப்டேட்டை வந்து அவங்க கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ வந்து எக்ஸ்டீரியரில் அந்த டிஃபரன்சஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு அந்த எக்ஸ்டர் அப்படிங்கிற நேம் பேட்ஜிங் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் மாடலில் வந்து உங்களுக்கு இந்த பாடி பேனலோட வந்து உங்களுக்கு வரும். ப்ளஸ் இந்த கோல்டன் பிரான்ஸ் அப்படிங்கிற இந்த யூனிக்கான கலர் பார்த்தீங்கன்னா இந்த ஃபேஸ் லிஃப்ட் மாடலில் வந்து உங்களுக்கு லான்ச்சுமே வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சேஞ்ச் வந்து ஒரு சிக்னிஃபிகண்டான சேஞ்ச். லைட்ஸை பொறுத்தவரை உங்களுக்கு ஹெச் ஷேப்டு டிஆர்எல் ப்ளஸ் வந்து இண்டிகேட்டர்ஸ் வந்து உங்களுக்கு டாப்பில் வருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஹவுசிங்குமே வந்து அவங்க சேஞ்ச் பண்ணல. ப்ளஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹாலஜன் ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்பே வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. கிரில்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிக்னிஃபிகண்டான சேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்த லோவர் போர்ஷனில் இருக்கக்கூடிய அந்த ஒரு பேனல், அதாவது யூ மாதிரி உங்களுக்கு தெரியும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்டேட்டில் அவங்க சேஞ்ச் பண்ணியிருக்கிறது அந்த ஒரு ஃபேஸை வந்து இன்னும் கொஞ்சம் வந்து ஒய்டாக வந்து காமிக்குது. அதுக்கப்புறம் சைடில் பார்த்தீங்கன்னா முன்னாடி எக்ஸ்டர் ப்ரோ பேக்கில் வந்து அந்த ஃபர்ஸ்ட் மாடலில் வந்து உங்களுக்கு ஆப்ஷன் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இருந்த இந்த சைட் கிளாடிங் பார்த்தீங்கன்னா இந்த ஃபாக்ஸ் ஸ்க்ரூவோட வரக்கூடிய சைட் கிளாடிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இதில் அப்டேட்டில் வந்து உங்களுக்கு அக்ராஸ் வந்து அந்த எக்ஸ்டரில் ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபிட்மெண்ட் மாதிரியே வந்து கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் அலாய் வீலோட டிசைன் வந்து உங்களுக்கு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஹையர் அண்ட் மாடலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீலோட சைஸ் வந்து உங்களுக்கு 15 இன்ச் வரக்கூடிய வீல் ப்ளஸ் வந்து டயர் வந்து 175/65 வரக்கூடிய டயருமே வந்து கொடுத்துருக்காங்க. அலாய் வீல் டிசைனுமே வந்து பார்க்க நல்லா தான் இருக்குது. அதுக்கப்புறம் சைட் டிசைன் அப்படின்னு பார்க்கும்போது பெருசாக சேஞ்சஸ் எதுவுமே வந்து இல்லை. இந்த போர்ஷன் இந்த சி பில்லரில் இருக்கக்கூடிய இந்த போர்ஷன் வந்து அந்த ஒரு பியானோ பிளாக் டீட்டெயிலிங் இதில் வந்து டிசைன் வந்து உங்களுக்கு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. மற்றபடி உங்களுக்கு ரூஃப் ரெயில் ப்ளஸ் வந்து ஷார்க் ஃபின் ஆண்டனா ப்ளஸ் வந்து உங்களுக்கு ஒரு எலக்ட்ரிக் சன்ரூஃப்மே வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் அந்த விண்டோ ஏரியாவுமே வந்து உங்களுக்கு பெருசு. ஸோ வந்து அந்த ஒரு சைடு வந்து நல்ல ஒரு பாக்ஸி ஷேப் அப்படிங்கிறதுனால நல்ல ஒரு பெரிய விண்டோ ஏரியாவுமே வந்து உங்களுக்கு வருது. அப்படியே ரியருக்கு வந்தோம்னா ரியரில் வந்து ஹைலைட்டாக மெயின் சேஞ்சே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பாய்லர் தான். இந்த ஒரு விங் ஷேப்பில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பாய்லர் வந்து கொடுத்துருக்குறாங்க. இந்த ஆங்கிளில் பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்பவே அழகாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு கிளாஸ் ஏரியா அதெல்லாமே சேம் தான். ஹையர் அண்ட் வேரியன்ஸில் வந்து உங்களுக்கு வாஷர், வைப்பர், அதுக்கப்புறம் டிஃபாகர் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வருது. அதுக்கப்புறம் இந்த பேனலுமே பார்த்தீங்கன்னா இந்த கிளாசி பேனல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேட்டர்ன் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து ஒரு லைன் மாதிரி வந்து பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. பல இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சொரசொரப்பான ஒரு பேட்டர்ன் மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. அதுவுமே நான் இமேஜில் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா பிராண்டிங் உங்களுக்கு டெய்ல் லாம்பே வந்து உங்களுக்கு சேஞ்ச் பண்ணலை. அந்த ஹெச் ஷேப்பில் இருக்கக்கூடிய அந்த எல்இடி டெய்ல் லாம்ப்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ரிவர்ஸ் அப்புறம் வந்து இண்டிகேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா பல்ப் டைப்பில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. லோவர் போர்ஷன்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கிட் பிளேட்லேயுமே சின்னதாக வந்து ஒரு டிசைன் அப்டேட் வந்து பண்ணியிருக்காங்க. பூட் ஸ்பேஸ் பற்றியும் பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா
இந்த பெட்ரோல் மாடலை பொறுத்தவரை உங்களுக்கு பூட் ஸ்பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா 391 லிட்டர்ஸ் வந்து உங்களுக்கு பூட் ஸ்பேஸ் வருது. இந்த சைஸ் ஆஃப் காருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ப்ராக்டிக்கலான ஒய்டான பூட் அப்படின்னு தான் சொல்லணும். லோடிங் லிப் அப்படி பெருசாக ஹைன்னு சொல்ல முடியாது, மீடியமாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஒரு லைட் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. பார்சல் ட்ரேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீசென்ட்லி ஒரு ப்ராக்டிக்கலான கொஞ்சம் நீட்டமான ஒரு பார்சல் ட்ரேயாக தான் வந்து இருக்குது. உங்களுக்கு இதில் இந்த பெட்ரோல் மாடலில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்பேர் வீல் வந்து இதிலே தான் வந்து உள்ளாடியே வச்சுருக்கிறாங்க. அதே நேரத்தில் நமக்கு அந்த சிஎன்ஜி மாடல் போனோம் அப்படின்னா அதில் வந்து அந்த டுவல் சிலிண்டர் சிஎன்ஜி யூஸ் பண்ணி நமக்கு வந்து பூட் ஃப்ளோருமே வந்து ரொம்ப ஆக்குப்பை பண்ணாத அளவுக்கு அவங்க பேலன்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ வந்து ஒரு 200+ லிட்டர்ஸ் ஆஃப் பூட் ஸ்பேஸ் வந்து நமக்கு அந்த சிஎன்ஜி மாடல்லையுமே வந்து கிடைக்கும். அந்த சிஎன்ஜி மாடலில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா உங்களுக்கு அண்டர் த பாடி வந்து உங்களுக்கு அந்த ஸ்பேர் வீலையுமே வந்து மவுண்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு சின்ன சேஞ்சுமே இருக்குது. ஸோ வந்து எக்ஸ்டீரியரில் இருக்கக்கூடிய இந்த சேஞ்சஸ் பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போ இந்த ஹியூண்டை எக்ஸ்டரோட அப்டேட்டட் இன்டீரியர்ஸ் தான் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நேவி ப்ளூ கலரில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு டேஷோட கலர் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ பேஸ் வேரியன்ட் HX2 வேரியன்ட்ல பார்த்தீங்கன்னா நார்மல் பிளாக் தான் வரும். அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய வேரியன்ட்ஸ்ல எல்லாமே இந்த நேவி ப்ளூ ப்ளஸ் வந்து இந்த ஒரு ஃபேப்ரிக் சீட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைட்டரான கலர் வந்து அவங்க யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. கூடவே இதில் வந்து ஒரு கார்பன் ஃபைபர் மாதிரியான ஒரு டெக்ஸ்சர் இதுவுமே வந்து பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் வந்து அந்த ஒரு ஏர்கிராஃப்ட் ஸ்டைலில் இருக்கக்கூடிய ரவுண்ட் ஷேப்பில் இருக்கக்கூடிய ஏசி வென்ஸ் வந்து உங்களுக்கு லெஃப்ட் அண்ட் ரைட்டுக்கு வந்து வருது. அதுக்கப்புறம் சென்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபோடைன்மெண்ட் யூனிட்டுக்கு கீழே வந்து ஸ்டாண்டர்டான ஸ்டைல்லே வந்து உங்களுக்கு ஏசி வென்ஸ் வருது. இதில் வந்து அந்த கார்பன் ஃபைபர் டெக்ஸ்சர் திருப்பியுமே கொடுத்துருக்காங்க. டோர்லையுமே அந்த கார்பன் ஃபைபர் டெக்ஸ்சர் ப்ளஸ் அந்த நேவி ப்ளூ இந்த மாதிரி அந்த ஒரு கான்ட்ராஸ்டிங் கலர்ஸுமே வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதுவுமே வந்து நமக்கு நல்லா தான் இருக்குது. குவாலிட்டியுமே வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் பிளாஸ்டிக்ஸ் தான், பட் வந்து நமக்கு லாங் டேர்முக்கு வித்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் ஸ்பேஸ் அப்படின்னு பார்க்கும்போது இதில் வந்து ஈஸியாக ஒரு ஃபோன் வேலட் அந்த மாதிரி ஏதாவது வச்சுக்கிறதுக்கு நல்ல ஒரு ஸ்பேஸ் இருக்குது. ப்ளஸ் வந்து க்ளோ பாக்ஸுமே வந்து நல்ல பெருசாகவுமே வந்து இருக்குது. ப்ளஸ் வந்து உங்களுக்கு கூலிங் ஃபங்க்ஷனோடையுமே வந்து கொடுத்துருக்கிறதும் ஒரு நல்ல அட்வான்டேஜ் அப்படின்ட்டு வந்து சொல்லணும். அதுக்கப்புறம் இந்த இன்ஃபோடைன்மெண்ட் யூனிட்டை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 இன்ச் வரக்கூடிய இன்ஃபோடைன்மெண்ட் யூனிட் வந்து உங்களுக்கு ஹையர் வேரியன்ஸில் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஃபிசிக்கலான பட்டன்ஸுமே வந்து இருக்குது. அதுவுமே வந்து ஒரு ப்ராக்டிக்கலான விஷயம் தான். அதுக்கப்புறம் ஆண்ட்ராய்ட் ஆட்டோ ஆப்பிள் கார்ப்ளே வந்து பை டிஃபால்ட் வந்து உங்களுக்கு வயர்டாக தான் வரும். உங்களுக்கு ஹையர் வேரியன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அது வயர்லெஸ்ஸாக சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஒரு அடாப்டர் வந்து நீங்கள் வேணால் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி ஆப்ரேஷன்ஸுக்கு நல்லா இருக்குது. அந்த ஹையர் எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ளூ லிங்க் ஹியூண்டையோட அந்த ப்ளூ லிங்க் கனெக்டிவிட்டி ஆப்ஷன்ஸுமே வந்து வருது. ப்ளஸ் ரிவர்ஸ் கேமராவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குவாலிட்டியுமே வந்து டீசெண்டாக இருக்குது. நல்லா குறை சொல்கிறது மாதிரி எதுவுமே வந்து இல்லை. அடாப்டிவ் கைட்லைன்ஸோடையுமே வந்து வரதும் வந்து ஒரு நல்ல அட்வான்டேஜ் அப்படின்னே வந்து சொல்லணும். ஆடியோ குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ஃபார் த ப்ரைஸ் உங்களுக்கு டீசெண்டான ஒரு ஆடியோ குவாலிட்டியுமே வந்து உங்களுக்கு வெஹிக்கிளில் கிடைக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு HX6 வேரியண்ட்ல இருந்து உங்களுக்கு இந்த ஆட்டோமேட்டிக் ஏசியுமே வந்து கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு டேஷ் கேம் வந்து ஃபேக்ட்ரி ஃபிட்டடாகவே HX6 வேரியண்ட்லேருந்தே வந்து வருது. புஷ் பட்டன் ஸ்டார்ட் ப்ளஸ் வந்து இந்த சென்டர் ஆம்ரெஸ்ட் இந்த மாதிரி விஷயங்கள் டிரைவருக்கான ஆம்ரெஸ்ட் சென்டர் ஆம்ரெஸ்ட் அப்படின்னு சொல்ல முடியாது. டிரைவருக்கான ஆம்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு HX6 வேரியண்ட்லேருந்தே வந்து கொடுக்குறாங்க. கூடவே எக்ஸ்டீரியரில் வந்து உங்களுக்கு அந்த விங் டைப் ஸ்பாய்லர் ப்ளஸ் வந்து ரூஃப் ரயிலுமே HX6 வேரியண்ட்ல வரக்கூடியது அப்படிங்கிறதுனால அந்த ஒரு ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு ஒரு மிட் ரேஞ்ச் ஆப்ஷன் போகணும் அப்படின்னா HX6 வந்து ஒரு நல்ல வேரியண்ட் ஆஃப் சாய்ஸாக வந்து இருக்கும் அப்படின்ட்டு நம்ம ஷுவராகவே வந்து சொல்லலாம். அதுக்கப்புறம் ஏசி கண்ட்ரோல்ஸுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைப் சி ஃபாஸ்ட் சார்ஜர், ஒரு யூஎஸ்பி சாக்கெட் ப்ளஸ் வந்து உங்களுக்கு 12 வால்ட் சார்ஜிங் சாக்கெட்டுமே வந்து உங்களுக்கு இதிலே வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதில் ஃபிட்மெண்ட்டாகவே வந்து உங்களுக்கு ஒரு 12 வால்ட் சார்ஜிங் சாக்கெட்டில் யூஎஸ்பி வச்சு உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ இதுதான் வந்து என்னென்னா அவங்களுக்கு இந்த யூஎஸ்பி வழி நீங்கள் அவுட் எடுத்தும் பண்ணிக்கலாம். கூடவே இது நீங்கள் கனெக்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு அந்த ஒயர்லெஸ் சார்ஜருமே ஒர்க் ஆகும். இதை டிஸ்கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒயர்லெஸ் சார்ஜர் வந்து ஒர்க் ஆகாது. ஸோ இதுவுமே வந்து எய்தர் ஆர் நீங்கள் உங்களுக்கு வேறு ஏதாவது ஒரு 12 வால்ட் சார்ஜர் யூஸ் பண்ணணும் அப்படின்னா இதை நீங்கள் அன்பிளக் பண்ணிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை வந்து இதை டேரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் வந்து ஒயர்லெஸ் சார்ஜருக்கான அந்த ப்ரொவிஷன் வந்து உங்களுக்கு வருது. அதுக்கப்புறம் உங்களுக்கு இது ஏஎம்டி அப்படிங்கிறதுனால அந்த கியர் ஸ்டிக் ப்ளஸ் வந்து ரிவர்ஸ் நியூட்ரல் டிரைவ் மேனுவல் மோட் நீங்கள் ஓவர் ரைட் பண்ணிக்கிறதுக்கு அதுக்கான ஆப்ஷனுமே வந்து கொடுத்துருக்குறாங்க. ப்ளஸ் 2 கப் ஹோல்டர்ஸ் நடுவில் இருக்குது. இதில் வந்து உங்களுக்கு நீட்டான ஒரு ஸ்லாட் இருக்குது. காயின்ஸ் அந்த மாதிரி வச்சுக்கலாம். ப்ளஸ் வந்து கீ ஏதாவது வச்சுக்கணுன்னாலும் இதிலே வந்து உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுலேயுமே ஒரு சின்ன ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்குது. பட் அது ஹேண்ட் பேக்கு கீழே இருக்குது. சின்னதாக அதை வச்சுக்கணுன்னாலும் ஆக்சுவலி வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் தான். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்டீரிங்கை பொறுத்தவரை உங்களுக்கு இப்போ வந்து உங்களுக்கு ஒரு டீகட் டைப்பில் வந்து ஸ்டியரிங் கொடுத்துருக்காங்க. ஃப்ளாட் பாட்டமாக முன்னாடி வந்து ஒரு நார்மல் ரவுண்ட் ஷேப்பில் தான் வந்துருக்கும். ஸோ இந்த போர்ஷனுமே வந்து உங்களுக்கு நல்லாவே இருக்குது. ஓவரால் இதுலேயுமே அந்த ஒரு ப்ளூ கலர் தான் வந்து உங்களுக்கு தெரியுது. என்னோட கண்ணுக்கு கரெக்டாக தெரியுது. பட் கேமராவில் எந்த அளவுக்கு அந்த கலர் ஆக்யூரேட்டாக கேப்சர் ஆகுது அப்படிங்கிறது தெரியல. லெதர் ரேப்பிங் அந்த ஸ்டிச்சிங் எல்லாமே நீட்டாக இருக்குது. இந்த தம் ரெஸ்ட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏஎம்டியில் கூட அவங்க பேடல் ஷிஃப்டர்ஸ் கொடுத்துருக்கிறது ஒரு நல்ல ஆப்ஷன். இன்கேஸ்
நீங்கள் வந்து மேனுவலாக ட்ரைவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, கியர் ஸ்டிக்கை வந்து ரிலே பண்ணாமல் இருக்கிறதுக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ இதுலேயுமே நீங்கள் ப்ளஸ் மைனஸ் பண்ணிக்கலாம். அல்ல அப்படின்னா உங்களுக்கு அந்த பேடல் ஷிஃப்டர்ஸுமே வந்து உங்களுக்கு இந்த மேனுவலில் போட்டுக்கிட்டு நீங்கள் பேடல் ஷிஃப்டர்ஸுமே வந்து யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாவே வந்து இருக்கும். ஸோ பட்ஜெட்லேயுமே கொடுத்துருக்கிறது கண்டிப்பாக ஒரு பாராட்டத்தக்க விஷயம் தான். அதுக்கப்புறம் ஸ்டியரிங்கை பொறுத்தவரை லெஃப்ட் சைடில் உங்களுக்கு மீடியா, அப்புறம் அந்த வாய்ஸ் கமாண்ட், டெலிஃபோனிக் கண்ட்ரோல்ஸ் இது எல்லாமே வந்து லெஃப்ட் சைடில் வருது. ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ரூஸ் கண்ட்ரோல் ப்ளஸ் வந்து உங்களுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் நீங்கள் என்ன பார்க்குறீங்க அப்படிங்கிறத ஆப்ரேட் பண்ணுறதுக்குமே வந்து வருது. ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு 8 இன்ச் அரௌண்ட் வரக்கூடிய ஒரு ஃபுல்லி ஒரு டிஎஃப்டி மாதிரியான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான். ப்ளஸ் இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா என்ன இது பார்க்குறீங்க அப்படிங்கிறதையுமே வந்து ஈஸியாக உங்களுக்கு சேஞ்ச் பண்ணிக்க முடியும். டயர் ப்ரெஷர் மானிட்டருமே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதுவுமே ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு நீட்டாக தான் இருக்குது. ஸ்பீடோமீட்டர், டாக்கோமீட்டர், ஃபியூவல், அப்புறம் வந்து ரைட் சைடில் டெம்பரேச்சர், இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு HX6 வேரியண்ட்ல இருந்து உங்களுக்கு இந்த என்ஜின் ஸ்டார்ட் ஸ்டாப் பட்டனுமே வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அதுக்கு கீழே வந்து உங்களுக்கு ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆஃப் பண்ணுறதுக்கானது, ஹெட்லைட் லெவலர், அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த கேமரா வியூ இதை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ரிவர்ஸ் கேமரா வந்து இமீடியட்டாக உங்களுக்கு ஸ்க்ரீன்லேயே வந்து ஓப்பன் ஆகும். அதுவுமே நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு இன்னொரு ப்ரீமியம் டச்சாக வந்து பார்த்தீங்கன்னா மெட்டல் ஃபினிஷில் வந்து உங்களுக்கு இந்த ஏபி பெடல்ஸ் வந்து உங்களுக்கு நீட்டாகவே வந்து பண்ணியிருக்கிறாங்க. டிரைவர் ஃபுட்ரெஸ்ட்டுமே வந்து உங்களுக்கு வருது. ஸோ அதுவுமே வந்து நல்ல கன்வீனியண்ட்டாக தான் இருக்குது. ஃப்ரண்ட்டை உங்களுக்கு என்ஜின் பே ஓப்பன் பண்ணுறதுக்கான அந்த புள்ளி வந்து உங்களுக்கு இதில் கீழே வந்து கொடுத்துருக்காங்க. டோர்ஸை பொறுத்தவரையுமே வந்து உங்களுக்கு ஸ்டோரேஜ் ஸ்பேசஸ் நீட்டாக பண்ணியிருக்கிறாங்க. ஒரு பாட்டில் ஈஸியாக வச்சுக்கலாம். இதுலேயுமே வந்து உங்களுக்கு சின்ன நிக்நாக்ஸ் வச்சுக்கிறது ஸ்பேஸ் இருக்குது. மற்றபடி ஸ்டாண்டர்டான பட்டன்ஸ் தான். இதில் வந்து உங்களுக்கு ஒரு சில்வரிஷ் ஃபினிஷில் வந்து உங்களுக்கு இந்த போர்ஷன், அதாவது டோர் ஓப்பன் பண்ணுறதுக்கான நாபுமே வந்து கொடுத்துருக்காங்க. சீட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ரீமியமான ஃபேப்ரிக் ஃபினிஷில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் ஹெட்ரஸ்டோடய வந்து வருது. உங்களுக்கு சைட் போல்ஸ்ட்ரிங்குமே வந்து அந்த சப்போர்ட்டுமே வந்து நல்லாவே தான் இருக்குது. மற்றபடி உங்களுக்கு சீட் ஹைட் அட்ஜஸ்ட், ரிக்ளைன் ஆப்ஷனுமே வந்து உங்களுக்கு சீட்ஸுக்கு வருது. இப்போ பேக் சீட் கம்ஃபர்ட் ஏர் இறங்குறதுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். டோர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து ஒய்டாக ஓப்பன் ஆகுது. ப்ளஸ் வந்து ஃப்ளோருமே நல்ல லோவாக இருக்கிறதுனால ஈஸியாக ஏர் இறங்குறதுக்கு ரொம்பவே வசதியாக இருக்குது. பார்த்தீங்கன்னா ஹைட்டுமே ஜாஸ்தி, அதனால் இப்போது கொஞ்சம் வயசானவங்க வீட்டில் இருக்காங்க அப்படின்னாலும் அவங்களுக்கும் ஏறி இறங்குறதுக்குமே வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ப்ளஸ் வந்து இந்த சீட் வந்து பார்த்திங்கன்னா என்னோட டிரைவிங் பொசிஷனுக்கு ஏற்ற மாதிரி நல்ல ஒரு ரிலாக்ஸ்ட் பொசிஷனில் வச்சுருக்கிறேன். இருந்தாலும் நல்ல லெக் ரூம் வந்து உங்களுக்கு தாராளமாக இருக்குது. இந்த ஒரு ஸ்கூப்பிங்குமே இருக்கிறதுனால அதுவுமே ப்ராக்டிக்கலாக இருக்குது. ஹெட்ரூம் வந்து தாராளம் 6 ஃபுட்டுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கும் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இவ்வளோ தூரத்துக்கு எனக்கு ஃப்ரீ ஹெட்ரூமே வந்து கிடைக்குது. அண்டர் தை சப்போர்ட் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ வந்து அதுலேயுமே கொஞ்சம் பெட்டராக இருக்கிறது மாதிரி தெரியுது. இன்னொன்று ஓரளவுக்கு ஃப்ளாட்டான ஒரு சீட்டு தான். ஸோ வந்து நீங்கள் ஒரு 3 பேர் உட்காரணும் அப்படின்னாலும் கொஞ்சம் வந்து நெருங்கினாலும் உட்காந்துக்கலாம். அதில் வந்து பிரச்சனை இல்லை. அந்த ஃபேப்ரிக் சீட்ஸ் குவாலிட்டியுமே வந்து நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டிரான்ஸ்மிஷன் டனலுமே வந்து பெருசாக ரொம்ப இன்ட்ரூட் ஆகாமல் ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்கிறதுனால நடுவில் உட்காரவங்களுக்கும் கொஞ்சம் வசதியாக தான் இருக்கும். ரியர் ஏசி வென்ஸ் ப்ளஸ் வந்து டைப் சி சார்ஜருமே வந்து இதிலே வந்து கொடுக்குறாங்க. ப்ளஸ் இதில் கிராப் ஹேண்டில் வந்து உங்களுக்கு இந்த பக்கம் வருது, அந்த பக்கம் வருது. ப்ளஸ் வந்து நடுவில் ஒரு லைட்டு, 2 பேசஞ்சர்ஸுக்கும் சைடில் 2 பேசஞ்சர்ஸுக்குமே வந்து மூவபிள் ஹெட்ரெஸ்ட்டுமே வந்து கொடுக்குறாங்க. ஸோ வந்து ரியர் சீட்டுமே வந்து நல்ல ப்ராக்டிக்கலாக தான் வந்து இருக்குது. இப்போ இறங்குறதுக்கும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ப்ளஸ் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரிக் சன்ரூஃப் உங்களுக்கு சிங்கிள் பேனாகவே வந்து கொடுத்துருக்குறாங்க. இறங்குறதுக்கும் இப்போ டாலான பீப்புளுக்கும் இந்த ஓப்பனிங் நல்ல பெருசாக இருக்கிறதுனால ஈஸியாக தான் இருக்குது. இப்போ நம்ம இந்த Hyundai Xterra வந்து டிரைவ் பண்ணுவோம். இன்ஜின் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா அந்த 1.2 லிட்டர் கப்பா இன்ஜின். ஸோ இதில் வந்து பெட்ரோலில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 1.2 லிட்டர் 4 சிலிண்டர் வந்து 83 PS, அப்புறம் வந்து 114 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. பெட்ரோலில் வந்து உங்களுக்கு 5 ஸ்பீட் மேனுவல் அல்லது 5 ஸ்பீட் ஆட்டோமேட்டிக் வந்து வருது. கூடவே வந்து அந்த சிஎன்ஜி வரக்கூடியதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த HY Duo அந்த டுவல் சிலிண்டர் சிஎன்ஜியில் 69 PS ஆஃப் பவர் ப்ளஸ் வந்து 95.2 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க் வந்து அந்த சிஎன்ஜி வேரியன்ட் போனீங்கன்னா வரும். சிஎன்ஜி வேரியன்ட் போனீங்க அப்படின்னா மேனுவல் டிரான்ஸ்மிஷன் மட்டும்தான் வந்து உங்களுக்கு ஆப்ஷனாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது இப்போ நம்ம ட்ரைவ் பண்ணிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா அந்த AMT வேரியன்ட். ஸோ வந்து ஆட்டோமேட்டட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் வேரியன்ட். ஸோ இதை வந்து நம்ம இப்போ ட்ரைவ் பண்ணுவோம். ஸோ என்னென்னா நம்ம பிரேக்கில் இருந்து கால் எடுத்ததுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு க்ரீப் ஆகுது. க்ரீப்னா அந்த வண்டி வந்து அப்படியே வந்து மூவ் ஆக ஆரம்பிக்குது. ஸோ வந்து டிராஃபிக் கண்டிஷன்ஸில் வந்து நமக்கு ஜஸ்ட் வந்து அந்த மூவ்மெண்ட் வந்து நமக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து நம்ம தேவைக்கு அந்த ஆக்சிலரேஷன் மட்டும் வந்து கொடுக்கறது மாதிரி வந்து இருக்கும். அந்த 4 சிலிண்டர் அப்படிங்கிறதுனால எந்த விதத்துலையும் வந்து ஒரு மாதிரி நாக்கிங்கோ அப்படி அந்த ஸ்லோ மூவிங்கில் கூட ஜட்ற எதுவுமே இல்லாமல் அப்படி ஸ்மூத்தான ஆக்சிலரேஷன், அந்த ஸ்மூத்தான மூவ் ஆன் வந்து நமக்கு கிடைக்குது. இப்போ நல்ல வெயிலான ஒரு நாள் தான். ஏசியோட பெர்ஃபார்மன்ஸுமே வந்து டீசெண்டாக இருக்குது. எந்த விதத்துலையுமே வந்து குறை சொல்கிற மாதிரி இல்லை. நல்லாவே வந்து கூலிங் கிடைக்குது. ஏன்னா நம்ம ஆஃப் பண்ணி வெளியே போயிட்டு ஷூட் பண்ணிட்டு திருப்பி உள்ள வந்து ஆன் பண்ணி அந்த மாதிரி மாற்றி போட்டிருக்கும் போது கேபின் வந்து ஓரளவுக்கு குவிக்காகவே வந்து கூல் ஆகுது. ஸோ ஏசி வந்து
நீட்டாகவே வந்து ஒர்க் ஆகுது அப்படின்ட்டு கண்டிப்பாக சொல்லலாம். இப்போ டீசெண்டான கிரவுண்ட் கிளியரன்ஸுமே இருக்கிறதுனால நமக்கு அந்த கொஞ்சம் பெரிய ஸ்பீட் பிரேக்கர்ஸுமே வந்து ஓரளவுக்கு பிரச்சனை இல்லாமல் வந்து ஏறி இறங்கலாம். இப்போ அதில் வந்து ஃபஸ்ட் ஜெனரேஷன், அதாவது ஃபஸ்ட் மாடல், எனக்கு இப்போ ஜெனரேஷன்னே வருது, பட் அந்த ஃபஸ்ட் மாடலில் வந்து உங்களுக்கு அந்த கம்ப்ளைண்ட்டாக நிறைய பேர் சொல்லியிருந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேக் சீட்டில் வந்து 3 பேர் உட்காரும்போது அந்த சீட் வந்து ரொம்ப அப்படி சஸ்பென்ஷன் வந்து ஃபுல்லாக ரொம்ப கம்ப்ரஸ் ஆகி அப்படியே வந்து அடித்தட்டுது அப்படிங்கிற மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ நம்ம 2 பேராக தான் வந்து உட்காந்து டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். பட் அதையுமே வந்து நமக்கு ஜஸ்ட் ஷோரூமில் போயிட்டு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ்டரில் ஆல்ரெடி 2 பேர் உட்காந்துருக்காங்க. ஸோ பேக்லேயுமே 3 பேர், 5 பேர் உட்காரும்போது நமக்கு அந்த சஸ்பென்ஷன் எவ்வளோத்துக்கு ஆக்ட் ஆகுது அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். முன்னாடி வந்து ரொம்ப கம்ப்ரஸ் ஆகுது அப்படிங்கிறதா ஒரு கம்ப்ளைண்ட்டாகவே இருந்துச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 5 பேர் உட்காந்தாச்சு, பட் ஸ்டில் வந்து நமக்கு அந்த அளவுக்கு கம்ப்ரஸ் ஆகலை. மற்றபடி கம்பெனி சைட்லேருந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ரியர் சஸ்பென்ஷனையுமே வந்து கொஞ்சம் ஸ்டிஃப் ஆக்கியிருக்கோம், அந்த மாதிரி ரொம்ப வந்து சஸ்பென்ஷன் ட்ராப் ஆகாமல் உங்களுக்கு ஸ்டிஃப் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதையுமே வந்து உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. இன்னொன்று என்னென்னா, நம்ம இந்த மாதிரி ஸ்டாப் பண்ணிவிட்டு அப்படி மெதுவாக வந்து மூவ் ஆகுறதுக்கு நம்ம பிரேக்கில் இருந்து காலை மட்டும் எடுக்கும்போது என்ன பண்ணுது அப்படின்னா, வெஹிக்கிள் வந்து என்ஜினை லைட்டாக வந்து ரைஸ் பண்ணுது. ஸோ அந்த லைட்டாக அந்த என்ஜின் ரைஸ் ஆகும்போது தான் என்னென்னா நமக்கு அந்த ஒரு ஸ்மூத்தாக ஒரு கொஞ்சம் டார்க்கோட வந்து அந்த ஒரு மூமெண்ட் கிடைக்குது. அதுவுமே வந்து நல்லா இருக்குது. மற்றபடி உங்களுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டாப்லேயே வந்து அந்த D2-3 அந்த மாதிரி வந்து அந்த கியர்ஸோட இதுவுமே வந்து காமிக்குது. நம்ம மைல்டான ஆக்சிலரேஷனில் ஓட்டும்போது பார்த்தீங்கன்னா அந்த கியர் ஷிஃப்ட் ஆகிறதுமே வந்து நமக்கு பெருசாக தெரியல. ஸோ வந்து அப்படி ஸ்மூத்தாக வந்து நமக்கு அந்த மூமெண்ட்டுமே வந்து கிடைக்குது. 4th கியர் வரைக்கும் வந்துருச்சு. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த என்ஜின் நாய்ஸ் வந்து நமக்கு கேட்கவே இல்லை. அப்படி ஸ்மூத்தாக வந்து வண்டி ட்ராவல் ஆகிட்டே வந்துருக்குது. ஸோ அந்த இடத்துலையுமே கொஞ்சம் ஹெவியான ஒரு ரம்பிள் ஸ்ட்ரிப்பு, பட் வந்து பெருசாக அப்படி ஜாரிங்காக வந்து நமக்கு இல்லை. கியர் பாக்ஸை பொறுத்தவரை கொஞ்சம் நம்ம அதிகமாக ரைஸ் பண்ணி ஓட்டுறோம் அப்படின்னா அந்த ரைஸ் ஆகி கொஞ்சம் ஒரு ஹையர் ஆர்பிஎம்ல கியர் ஷிஃப்ட் ஆகும்போது மட்டும் வந்து அந்த ஒரு ஷிஃப்ட் ஷாக் வந்து நமக்கு கொஞ்சம் தெரியுது. அது ஏஎம்டி அப்படின்னாலே அந்த ஷிஃப்ட் ஷாக் கண்டிப்பாக வந்து நமக்கு கொஞ்சம் இருக்கும். ஏஎம்டியை பொறுத்தவரை நமக்கு ஒரு பட்ஜெட்டில் ஒரு ப்ராக்டிக்கலான ஆட்டோமேட்டிக், ஓரளவுக்கு கம்ப்ளைண்ட் எதுவுமே இல்லாத ஒரு ஆட்டோமேட்டிக் அப்படின்னு கொடுக்கறதுக்காக தான் இந்த ஏஎம்டியுமே வந்து அவங்க இன்ஜினியரிங்குமே வந்து பண்ணியிருக்கிறது. ஸோ அதில் வந்து அப்படியே ஒரு டார்க் கன்வெர்ட்டர் மாதிரி இப்படி இல்லை டிசிடி மாதிரி வந்து கியர் ஷிஃப்டிங் நம்ம எதிர்பார்க்கவும் கூடாது. அப்படி ப்ராக்டிக்கலான ஒரு கியர் பாக்ஸ் தான் இது. பார்த்தீங்கன்னா செட்டில்டாக அந்த ஸ்பீடு வந்து ஸ்மூத்தாக பில்ட் ஆகுது. ஒரு 60 கிலோமீட்டர் வந்துட்டோம் ஸ்பீடு, அப்படியே ஸ்மூத்தாக வந்து செட்டில் ஆகி அது 5th கியருமே வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ வந்து நம்ம லைட் ஃபுட்டடாக ஓட்டணும் அப்படின்னா நமக்கு அந்த கியர் சேஞ்ச் ஆகிறதுமே வந்து பெருசாக வந்து தெரியலை. ஸ்டியரிங்கை பொறுத்தவரை நமக்கு சிட்டி ஸ்பீட்ஸில் நல்ல லைட்டாக இருக்குது, சூப்பராகவே வந்துருக்குது. இந்த மாதிரி கார்னர்ஸ் டேர்னிங் அந்த மாதிரி கொஞ்சம் ஸ்பீட் ஏறின பிறகு கொஞ்சம் வந்து ஒரு ஃபர்ம்னஸ் வந்து நமக்கு கிடைக்குது. மற்றபடி பார்த்தீங்கன்னா ஸ்டியரிங் வந்து அப்படி அல்ட்ரா ஷார்ப், அல்ட்ரா ரெஸ்பான்சிவ் அந்த மாதிரிலாம் கிடையாது. உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக ஒரு பட்ஜெட் ஃபேமிலி காரில் வந்து உங்களுக்கு என்ன இருக்கணுமோ அந்த மாதிரி தான் வந்து ஸ்டியரிங் இருக்குது. ஸ்டியரிங் வந்து ஒர்க்கிங் வந்து 1 பாயிண்ட் இருக்குது, லைட்டாக வந்து ஒரு ஓவர் ஸ்டியர் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி ஓரளவுக்கு ப்ராக்டிக்கலாக தான் இருக்குது. பாடி ரோல் இருக்கானா கண்டிப்பாக பாடி ரோல் இருக்குது. என்ன அப்படின்னா கொஞ்சம் டால் பாய் டிசைன், அந்த பாடி ரோலுக்கு வந்து கொஞ்சம் எவிடெண்ட்டாக தெரிய தான் செய்யும். ஹேண்ட்லிங்கான கார் கிடையாது. இப்போது ஒரு இடத்துல வந்து நம்ம ரொம்ப மோசமாக வந்து பேவ் பண்ணியிருந்த ரோட்டில் கிராஸ் ஆகி வந்தோம். சஸ்பென்ஷனில் சின்ன ஒரு நாய்ஸ் இருக்குது, மற்றபடி வண்டி வந்து ரொம்ப பவுன்ஸ் ஆகாமல் அந்த ஒரு நல்ல கண்ட்ரோலோட அப்படி செட்டிலாக தான் வந்து வெஹிக்கிள் வருது. அந்த சஸ்பென்ஷன் அவங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. என்ன அப்படின்னா இப்போ அந்த இடத்துல அந்த அண்டர் பாசிங் வழி ஜஸ்ட் நம்ம இறங்கும்போது ஒரு இடத்துல வந்து அப்படி உட்காந்து எழும்பிச்சு வண்டி. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பழைய வெஹிக்கிள் இன்னும் கொஞ்சம் வந்து அந்த ஒரு பவுன்சினஸ் லைட்டாக வந்து தெரியும். மற்றதுமே வந்து சஸ்பென்ஷன் ஃபர்மாக வச்சு தான் வந்து அவங்க ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க. பட் இதில் வந்து அந்த பவுன்சினஸ் கொஞ்சம் கூட லைட்டாக கம்மியாக இருக்கிறது மாதிரி நமக்கு தெரியுது. ஏதோ ஒரு இடத்துல அவங்க வந்து அதை கஸ்டமர் ஃபீட்பேக்கு லைட்டாக வந்து டியூன் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸாக ஓட்டணும் அப்படின்னா அழுத்தினீங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த பவருமே வந்து கிடைக்குது. ஒரு 70லேருந்து நான் ஆக்சிலரேட் பண்ணும்போது கூட 5லேருந்து 4க்கு வந்து ஒரு ஷிஃப்ட் பண்ணி அந்த பவரை வந்து கொஞ்சம் தருது. ஓரளவு ஈஸியாக தான் இருக்குது. நமக்கு இப்போ வந்து ஒரு 80 கிட்ட வந்து ஸ்பீடு வந்துட்டோம். நம்ம அப்படி ரொம்ப அழுத்தியெல்லாம் ஸ்பீடு வரல, ஈஸியாகவே வந்து வருது. ஸோ ஒரு ப்ராக்டிக்கலான நிறைய சிட்டி யூசேஜுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு ஆட்டோமேட்டிக் வேணும் அப்படின்னா நல்ல ஒரு சாய்ஸாக தான் இந்த எக்ஸ்டர் இருக்கும், அதில் டவுட்டே இல்லை. இன்னொன்று என்னென்னா இப்போ நான் வந்து கொஞ்சம் சீட்டை லோவர் பண்ணி வச்சு ஓட்டுறேன். நீங்கள் கொஞ்சம் வந்து சீட்டை ஹையாக வச்சு ஓட்டுவீங்க அப்படின்னா பானட் நல்லாவே விசிபிளாக இருக்கும். ஸோ வந்து
ஈஸியாக வந்து உங்களுக்கு அந்த சைட் ஜட்ஜ்மெண்ட்டுமே வந்து டவுனுக்குள்ளாடி ஓட்டுறதுக்கும் ஈஸியாகவே கிடைக்கும். ப்ளஸ் வந்து அந்த ஒரு பாக்ஸி ஷேப் இருக்கிறதுனால மிரர்ஸ்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வண்டியோட எண்ட் எல்லாமே வந்து ஈஸியாக கரெக்டாக வந்து ஜட்ஜ் பண்ண முடியும். ஸோ அந்த விதத்தில் ஒரு புது டிரைவர் இல்லை ஃபஸ்ட் டைமாக நீங்கள் ஒரு கார் வாங்குறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த எக்ஸ்ட்ரா வந்து ஒரு ஈஸியாக ப்ராக்டிக்கலாக ட்ரைவ் பண்ணக்கூடிய ஒரு நல்ல சாய்ஸாக வந்து உங்களுக்கு இருக்கும். இப்போ வந்து நம்ம ஹைவே என்டர் ஆகிட்டோம். ஸோ வந்து மேனுவல் மோடு போட்டு பார்ப்போம். ஸோ வந்து மேனுவல் மோட் சேஞ்ச் பண்ணதுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளஸ்டரில் வந்து அந்த D12 அப்படின்றது வெறுமனே வந்து 2 அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஆயிடுச்சு. ஸோ வந்து கியர் அப்படியே வந்து ஹோல்ட் ஆகுது. ஸோ வந்து அப்படியே ரைஸ் பண்ணி பார்ப்போம். அப்படியே வந்து கியர் ஹோல்ட் ஆகுது. அடுத்து இந்த பேடல் ஷிஃப்டரில் ரைட் சைடை வந்து ஜஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கியர் வந்து ஷிஃப்ட் ஆகுது. முதல்ல சொன்ன மாதிரி தான் நம்ம எவ்வளோத்துக்கு ஹையராக வந்து ஆர்பிஎம் ஏற்றி வந்து கியர் ஷிஃப்ட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு அந்த ஷிஃப்ட் ஷாக் வந்து கொஞ்சம் நமக்கு தெரியும். ஸ்மூத்தாக ஸ்லோ ஸ்பீடில் வந்து அந்த கியர் ஷிஃப்ட் ஆகும்போது நமக்கு வந்து தெரியாது. ஸோ இப்போ வந்து 90 4th கியர் வந்து கொஞ்சம் அழுத்தினோம் அப்படின்னா ஸ்டில் வந்து அது ஒரு பவர் வந்து இருக்குது. 100 4th கியர், இப்போ 5th கியர் போட்டாச்சு. ஸோ வந்து அப்படியே ஸ்டேபிளாக இப்போ ஒரு 100ல் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெபிலிட்டி நல்லா தான் இருக்குது. ஸோ வந்து பெருசாக அண்டலேஷனும் எதுவுமே வந்து ஃபீல் ஆகாமல் சூப்பராக இருக்குது. ஒரு பட்ஜெட் ஃபேமிலி கார் இந்த ஒரு எஸ்யூவி பாடி ஸ்டைலில் நம்ம ஒரு ப்ரீமியம் ஃபீச்சர்ஸோட வாங்குகிறோம் அப்படின்னு கன்சிடர் பண்ணும்போது ஒரு 100 அப்படிங்கிறது உங்களுக்கு நல்ல சேஃபான ஒரு க்ரூசிங் ஸ்பீடு தான். ஸோ இந்த ஸ்பீடு வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெஹிக்கிள் வந்து அப்படியே ஸ்மூத்தாக செட்டில்டாக இருக்குது. இந்த எக்ஸ்பென்ஷன் சின்னது தான், ஸ்டில் வந்து அதில் வந்து உங்களுக்கு பெருசாக வந்து ஜாரிங்க எதுவுமே தெரியாமல் நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. அந்த ஃப்ளோட்டினஸ் வந்து கம்மியாக இருக்குது. பயங்கரமாக கம்மியாக இருக்கா அப்படின்னா இல்லை, ஓரளவுக்கு கம்மியாக இருக்குது. பட் ஸ்டெபிலிட்டி வந்து பழையதுமே வந்து ரீசனபிளான ஒரு ஸ்டெபிலிட்டி இருந்துச்சு. இதில் வந்து ஒரு பிட் இம்ப்ரூவ்ட் அப்படின்னு வந்து நமக்கு சொல்லலாம் கண்டிப்பாக. இப்போ இந்த மாதிரி லாங் கார்னர்ஸ் ஆக்சுவலாக 100 வந்து ரொம்ப நேரமாக கீப் பண்ணி அப்படியே வந்து வந்துட்டுருக்கோம். வண்டி அப்படி செட்டில்டாக நீட்டாக வந்து ட்ரைவ் ஆகுது. இப்போ வந்து திருப்பி நம்ம ஆட்டோமேட்டிக் மோடுக்கே வந்து ஷிஃப்ட் ஆகிட்டோம். ப்ளஸ் வந்து க்ரூஸ் கண்ட்ரோலுமே வந்து நமக்கு போட்டு பார்ப்போம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா க்ரூஸ் கண்ட்ரோல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு டவுன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா செட் ஆகுது. இப்போ வந்து இதில் ஒரு ப்ரெஸ் பண்ணி ஹோல்டு பண்ணிங்கன்னா ஒரு 10 கிலோமீட்டருக்கு வந்து இன்க்ரிமெண்ட் ஆகுது. பிரேக் பண்ணோன்னா அது கட் ஆகுது. ஸோ இப்போ 100க்கு வந்து க்ரூஸ் செட் பண்ணியாச்சு. ஸோ வந்து அது பாட்டுக்கு ஸ்பீடு ஏறிட்டே வந்துருக்குது. இப்போ நான் ஆக்சிலேட்டர்லேருந்து ஃபுல்லாக கால் எடுத்தாச்சு. ஆக்சுவலாக இப்போ நானே தான் வந்து ஒரு ஓவர்டேக்குக்காக ஸ்பீடை வந்து ஜஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணேன். அப்படியே ரெஸ்பாண்ட் ஆகி அதை ஆக்சிலரேட் பண்ணி ஸ்பீடு வந்து அப்படியே வந்து செட்டில் ஆகுது. இப்போ ஒரு 107 அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கோம். க்ரூஸ் கண்ட்ரோலுமே நீட்டாக வந்து ஒர்க் ஆகுது. ஸோ இந்த ஸ்பீட்லேயுமே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஃப்ளோட்டினஸ் லைட்டாக இருக்குது. என்னென்னா ஒரு டால்வாய் டிசைன் ப்ளஸ் வந்து ஒரு ஃபேமிலி ஓரியன்ட் கார் அப்படிங்கும்போது ஹேண்ட்லிங்கை விட அவங்களோட ஃபோக்கஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மெயின் ஃபோக்கஸ் வந்து நமக்கு அந்த ஒரு கம்ஃபர்ட் தான். ஸோ அந்த அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து சஸ்பென்ஷன் ப்ரைமர்லி டியூன் ப்ளஸ் வந்து அந்த பேலன்ஸ் ஆஃப் ஒரு ரைட் அண்ட் ஹேண்ட்லிங்க்கு கொஞ்சம் வந்து அந்த ஒரு டியூனிங் வந்து ஒரு ஸ்டிஃப்னஸ் மட்டும் ஆட் பண்ணியிருக்கிறாங்க. டயர் நாய்ஸுமே வந்து பெருசாக வந்து இல்லை, ஓரளவுக்கு அந்த லைட்டான ஒரு விண்ட் நாய்ஸ் மட்டும் இருக்குது. ஸோ ஓரளவுக்கு ப்ராக்டிக்கலாக குவைட்டாக நல்ல கம்ஃபர்டபுளான ஒரு கேபினாக தான் வந்து இருக்குது. இப்போ வந்து ஹை ஸ்பீட் பிரேக்குமே பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லா தான் இருக்குது. ஒரு சின்ன ஸ்பாஞ்சினஸ் இருக்குது, ஷார்ப்பான பிரேக்ஸ் கிடையாது. ஸோ வந்து என்னென்னா ஓவரால் வண்டியோட அந்த டோட்டல் கேரக்டருமே எப்படி இருக்கும் அப்படின்னா ப்ராக்டிக்கலாக ரிலாக்ஸ்டாக ஃபேமிலியோட கம்ஃபர்டபுளாக போகிறதுக்கான ஒரு கார் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஹியூண்டை எக்ஸ்டர். ப்ளஸ் வந்து உங்களுக்கு அந்த ஒரு மைக்ரோ எஸ்யூவி மாதிரியான ஒரு ஸ்டைலிங்லேயுமே இருக்கிறதுனால அந்த ஸ்டைலிங் ப்ளஸ் வந்து ஃபீச்சர்ஸ் ப்ளஸ் வந்து அந்த கம்ஃபர்ட் தான் இந்த வண்டியோட ஹைலைட் அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ ஹைவேலையுமே ஓவர்டேக்கிங்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ ஒரு 80ல் போயிட்டுருக்கோம். நம்ம ஆக்சிலரேட்டரை நல்லா புஷ் பண்ணோம் அப்படின்னா அந்த 80ல் போயிட்டு இருக்கும்போது கூட வந்து நமக்கு ஒரு 4th கியருக்கு வந்துச்சு, 5th 4th கியருக்கு வந்துச்சு, அந்த பவர் கொடுக்குது. ஈவன் இப்போ 95ல் இருந்து ஓகே குயிக்காக ஒரு ஓவர்டேக்கிங் பண்ணுமா அப்படின்ட்டு செக் பண்ணுறதுக்கு நம்ம ஆக்சிலரேட் பண்ணும்போது உங்களுக்கு அதில் கூட வந்து 4th கியர் வந்து உங்களுக்கு பவர் கொடுத்து ஒரு 105 வரைக்கும் போயிட்டு திருப்பி வந்து 5th ஷிஃப்ட் ஆச்சுது. ஸோ அதுவுமே நல்லா தான் இருக்குது. ஸோ அந்த ஸ்பீட்ஸில் வந்து சின்ன ஒரு ஃப்ளோட் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு லைட்டாக வந்து இருக்குது. இப்போ அந்த சஸ்பென்ஷனோட கேரக்டரை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரண்ட்டில் டிரைவர் சீட்டில் வந்து கொஞ்சம் மினிமலானதான் அந்த பவுன்ஸ் தெரியுது. பட் பேக் சீட்டில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட அந்த ஒரு பவுன்ஸ் வந்து தெரியும். ஸோ என்னென்னா அந்த ஒரு பேலன்ஸுக்கு ஏற்ற மாதிரி அவங்க டியூன் பண்ணி இருக்கிறது
பேக் சீட்டுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் கண்டிப்பாக பெட்டராக வந்து டியூன் பண்ணியிருக்கணும். அதில் எங்கே அப்படின்னா அவங்களால பேலன்ஸ் பண்ண முடியாதது, இப்போ ஓவராக ஸ்டிஃபாக டியூன் பண்ணாங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ 2 பேராக நம்ம போயிட்டு இருக்கும்போது ரொம்ப ஸ்டிஃபாக இருந்துச்சு அப்படின்னா சின்ன சின்ன குண்டுக்குழி எல்லாமே வந்து கடகடான்னு நம்ம ரொம்ப ரஃப்பாக வந்து டாஸ் பண்ணோம். அதே நேரத்தில் வந்து ஓவர் சாஃப்டாக டியூன் பண்ணாங்க அப்படின்னா ஃபுல்லாக ஃப்ளோட் ஆயிரும். ஸோ வந்து ஓரளவுக்கு பேலன்ஸ்டாக வச்சுருக்காங்க. ஃப்ரண்ட் சீட்ஸுக்கு ஓரளவுக்கு செட் ஆகிருக்குது. பேக் சீட்ஸு கண்டிப்பாக வந்து இன்னும் கொஞ்சம் காஸ்ட்லியான ஒரு டேம்பிங் அந்த மாதிரி ஏதாவது போனால் தான் அதை வந்து நீட்டாக வந்து அவங்களோட சார்ட் அவுட் பண்ண முடியும் அப்படின்ட்டு என்னோட ஒப்பீனியன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ வந்து அந்த பழசுக்கும் புதுசுக்கும் நம்ம கரெக்டாக இன்னும் சிம்பிளாக டிஃபரன்ஸ் எப்படி சொல்லணும் அப்படின்னா, ஹைவேல இருக்கக்கூடிய அண்டுலேஷன்ஸ் வந்து ஹை ஸ்பீடில் நமக்கு ரியர் சீட்டில் வந்து முன்னாடி இருக்கிறது வந்து ஒரு சாஃப்டான ஃப்ளோட் வந்து அப்படி கண்டினியூஸாக அவங்களுக்கு அப்படி மூவ் ஆகும். இது வந்து கொஞ்சம் கூட அந்த ஒரு ஸ்டிஃப்னஸ் அவங்க லைட்டாக ஆட் பண்ணி இருக்கிறதுனால டக்குன்னு ஒரு பவுன்ஸ் மாதிரி வந்து நமக்கு ஃபீல் ஆகுது. ஆனால் இது கொஞ்சம் கூட குயிக்கராக செட்டில் ஆகுது. பட் ஸ்டில் வந்து அந்த ஒரு சின்ன பவுன்ஸ் வந்து நமக்கு இருக்குது. ஸோ இந்த அப்டேட்டட் ஹியூண்டை எக்ஸ்டரோட வீடியோ ரிவ்யூ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்திருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதையுமே வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ வந்து கண்டிப்பாக ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு நல்ல ஒரு ஃபஸ்ட் டைம் பையருக்குமே வந்து செட் ஆகக்கூடிய ஒரு மைக்ரோ எஸ்யூவி அப்படின்னு தான் வந்து சொல்லணும். இப்போ எங்கள் ஃபேமிலியிலையுமே வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ வந்து என்னன்னா ஹியூண்டை சர்வீஸ் நெட்வொர்க்குமே வந்து கொஞ்சம் ஒய்டாக இருக்கிறதுனால அந்த சர்வீஸிங்குமே வந்து ஈஸியாக தான் இருக்குது. சர்வீஸ் காஸ்ட்டுமே வந்து லோ அப்படின்னு சொல்ல முடியாது, பட் நாட் டூ ஹை அப்படின்னு வந்து கண்டிப்பாக சொல்லலாம். ப்ராக்டிக்கலாக வந்து பார்த்தீங்கன்னா மைலேஜ் அப்படின்னு பார்க்கும்போது சிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 13 to 15, அப்புறம் ஹைவேல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 16 to 18 அந்த மாதிரி வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். 20 வரைக்கும் வந்து ஹைவேல கண்ட்ரோல்டாக ஒரு 80 to 90 மெயின்டைன் பண்ணி ஓட்டணும் அப்படின்னா அதுவுமே வந்து கிடைக்கும். ஸோ வந்து உங்களோட கருத்துக்கள் என்ன, ஓனர்ஸ் யாராவது இருக்கீங்க அப்படின்னா நீங்களுமே வந்து உங்களோட கருத்துக்களையுமே வந்து கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்குமே வந்து சேனலை ஷேர் பண்ணி சேனல் க்ரோ இருக்குமே ஹெல்ப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை பை.